Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு குழம்பு பார்க்க போறோம். உடைச்சுத்துற முட்டை குழம்புங்க. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணுங்க நம்மளோட சேனலை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம இதில் வெங்காயம் வதங்கினதும் 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் 10 அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த கிரேவி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணும், மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா மசாலா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. மசாலா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குது. இப்போது நம்ம இந்த டைமில் முந்திரி சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல். முந்திரி, தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல். அது பிடிக்காதவங்க அப்படியே இதில் முட்டையை சேர்த்துக்கலாங்க. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்குங்க. உடச்சி இப்படி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே அந்த குழம்பும் முட்டையும் வேகட்டும். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்ப மெதுவாக முட்டை உடையாமல் திருப்பி போடணுங்க. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லா இதுக்கும் சூப்பரான சைடிஷ் நல்லா இருக்குங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே அப்படியே வேகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.